வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி என்ன பார்க்க போகிறோம்னா, அண்ணாமலைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. ராஜ் தாக்கரேவுடைய வன்முறை பேச்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு சீமான். மகாராஷ்டிராக்குள்ளே அண்ணாமலை வரக்கூடாது, வந்தால் காலை வெட்டுவோம் அப்படின்னு சாமனா பேப்பர் எழுதியிருந்தாங்க. அண்ணாமலை தப்பாகவே பேசலை, நான் தொடர்ந்து அதை பற்றி நான் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். சாமனா பேப்பர் அப்படி எழுதியிருந்தாங்க. இதுக்கு சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்ன அவருடைய அறிக்கையில் அவருடைய முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சு தம்பி அண்ணாமலை என்ற தனி ஒருவரை மட்டும் அவமதிக்கிறது கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாகும். அண்ணாமலை தனிநபர் அல்ல, முதலில் அவர் தமிழ் தேசிய இனத்தின் மகன். அண்ணாமலையின் கட்சி, அரசியல், கொள்கை, கோட்பாடு அனைத்தையும் கடந்து தமிழ் இனத்தின் மகனாக நாங்கள் துணை நிற்போம் அண்ணாமலைக்கு அப்படின்னு சீமான் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. சீமானுடைய அறிக்கைக்கு பிறகு என்ன தோணுதுன்னா, அவருடைய கொள்கையில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார். அண்ணாமலை தமிழன். ராஜ் தாக்கரே அண்ணாமலையை விமர்சிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தென்னிந்தியர்களுக்கு எதிரான முழக்கத்தை ராஜ் தாக்கரே பொதுக்கூட்டத்தில் விட்டார். ஹட்டாவோ லுங்கி பஜாவோ புங்கி அப்படின்னு சொல்லிட்டு இது வெறுப்பு முழக்கம், பிரிவினைவாத முழக்கம், இனவாத முழக்கம் ராஜ் தாக்கரே விட்டார். என்ன, தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய யாருமே இதை கண்டிக்கவே இல்லை. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் சைலண்டாக இருக்காங்க இந்த இஷ்யூவில்? உங்களுடைய அரசியல் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஒரு தமிழனுக்கு எதிராக ராஜ் தாக்கரே பேசிக்கிட்டு இருக்காரு. தமிழக ஆட்சியாளர்கள் கண்டனம் தெரிவிக்கணும்ல. உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாலாம் இண்டி கூட்டணியில் இருக்கிறதுனால திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை வெளியிட மாட்டாரா, கண்டனம் தெரிவிக்க மாட்டாரா அப்படின்னு பலர் கேள்விகள் எழுப்பிக்கிருக்காங்க. இந்த சூழலில் தான் சீமான் சரியான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கையினால சீமானுக்கு பிரச்சனை தான் வருது, அவருக்கே தெரியும். ஏன்னா சும்மாவே அவர் மகாகவி பாரதியாரை புகழ்ந்து ஒரு மேடையில் பேசியிருந்தார். உடனே விஜில் அப்படிங்கிற ஆர்எஸ்எஸ் உடைய அமைப்பு, அது அவங்க நடத்தின நிகழ்ச்சியில் சீமான் கலந்துக்கிட்டாரு. சீமானும் ஆர்எஸ்எஸ் உடைய ஏஜென்ட்டு, பிஜேபி உடைய பி டீமு அப்படின்னு திமுக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு எதிராக யார் அரசியல் பண்ணுறாங்களோ, திமுகவுக்கு எதிராக யார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து கடந்து வராங்களோ அவங்க பிஜேபி பி டீமு அப்படின்னு திமுக தொடர்ந்து முத்திரை குத்துறாங்க. விஜய்க்கும் அதே முத்திரை தான் குத்தப்படுது, பிஜேபி பி டீமு அப்படின்னு குத்தப்படுதா. சீமான் இப்போ அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த இஷ்யூவில். வழக்கம் போல் திமுக பி டீம் பாலிடிக்ஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ பாஜக தொண்டர்கள் சீமானுக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது செய்தி என்ன பார்க்க போகிறோம்? வைப் வித் எம்கேஎஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்து வருது. சில நாட்களுக்கு முன்பாக விளையாட்டு வீரர்களோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார். விளையாட்டு வீரர்களை சந்தித்து ஒரு நிகழ்ச்சி, வைப் வித் எம்கேஎஸ் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. அதனுடைய எபிசோட் 2 கூடிய விரைவாக வெளிவர இருக்குது. இந்த எபிசோட் 2ல் இசைக்கலைஞர்களோட ஸ்டாலின் அவர்கள் அவருடைய டைமை ஷேர் பண்ணிக்கிறாரு. தமிழகத்தை சேர்ந்த வளர்ந்து வரக்கூடிய யங் இசைக்கலைஞர்கள் இருக்காங்களே, அவங்களோட ஸ்டாலின் அவர்கள் கலந்துரையாடுகிறார். இப்போது இது ஒரு டிபேட்டாக மாறி இருக்குது. இதில் என்ன எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்கன்னா, தேர்தல் வரைக்கும் இது மாதிரி பல எபிசோட்ஸு, பல ட்ராமாஸை திமுக ஒன்றொன்னா போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, இளைஞர்களுடைய ஆதரவு விஜய் பக்கத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை மூலமாக திமுகவுக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடச்சிருக்கோம். அதனால் இது மாதிரி இசைக்கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், இது மாதிரி யங்ஸ்டர்ஸோட ஸ்டாலின் அவர்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை திமுக ஏற்பாடு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. இது தேர்தலுக்காக முழுக்க முழுக்க ஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. திமுக பாராட்டு தெரிவிக்கிறாங்க, சூப்பரான நிகழ்ச்சி அப்படின்னு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. உங்களுடைய பாயிண்ட் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் சம்பந்தமான கேஸ் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட்டில் படக்குழு மேல்முறையீடு பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல. 15ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு பட்டியலிட்டிருக்காங்க. 21வது வழக்காக இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துக்கிறோம். அதாவது 15ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டு விசாரிக்கக்கூடிய வழக்குகளில் 21வது கேஸாக ஜனநாயகன் சென்சார் சர்டிஃபிகேட் கேஸு விசாரணைக்கு வருது. ஏற்கனவே சென்சார் போர்டு கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்கள் தரப்பு வாதத்தை கேட்காம எந்த உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது அப்படின்னு கேவியட் மனு ஃபைல் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கேஸை தீபங்கர் தத்தா, அகஸ்டின் ஜார்ஜ் நீதிபதிகள் அமர்வு இந்த கேஸை விசாரிக்க இருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.